தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நாயன்மார் வரிசையிலே முதலிலே ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரை பற்றி பார்க்க இருக்கிறோம். 9 பாடல்களில் இவரை பற்றிய விரிவான செய்திகளை தந்து போகிறார் சேக்கிழார் சுவாமிகள். இவர் பல்லவர் மரபிலே வந்தவர், பல்லவரோடு தொடர்பிலே இருந்தவர். அவருடைய பெருமைகளை முதல் பாடலிலேயே கூறிவிடுகிறார். வையணிகள் பல்லவர் தம் குலமரபின் வழி தோன்றி, பல்லவர்களுடைய குலத்தின் வழியிலே தோன்றியவர். வெய்ய கலியும் பகையும் மிகை ஒழியும் வகை அடக்கி, ரொம்ப கொடுமையான வறுமை, அடுத்தது பகை. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் வறுமை இருக்கக்கூடாது, அடுத்து பகைமையும் இருக்கக்கூடாது, பகைவர்களும் இருக்கக்கூடாது. அதனால வறுமையும் பகைமையும் இது ரெண்டையும் அழித்து ஒழித்தாரா இவர். அது தலை தூக்காத வண்ணம் அதனை அடக்கி விட்டு அதோட நின்றாரா. மக்களுக்கு அடுத்த வகையிலே பயன் பெறுவதற்கான வேலையையும் செய்தார். செய்ய சடையார் சைவ திருநெறியால் அரசளிப்பார். எந்த நெறியை பின்பற்றி அரசளித்தார்? சைவத்தின் நெறியினால், சைவத்தின் திருநெறியால் அரசு அளித்தார் என்று கூறுகின்றார்கள். செஞ்சடை அண்ணலை வணங்கி அவரின் வழிகாட்டுதலின்படி சைவ நன்னெறியை பின்பற்றி அரசாண்டார். இதை விட ஒரு நாட்டு மக்களுக்கு வேற என்ன வேணும்? யாரு? ஐயடிகள் நீதியால் அடிப்படுத்தும் செங்கோலார். அவர் நீதியினால் அனைவரையும் அரசாண்டார், சைவ நெறியை பின்பற்றி அரசாண்டார், செஞ்சடை அண்ணலை வணங்கி அரசாண்டார் என்று முதல் பாடலிலேயே அவருடைய மரபு என்ன, அவர் பெற்ற வெற்றிகள் எவை, எவற்றையெல்லாம் வெற்றி கண்டார், அவருடைய வல்லமை எது, அவருடைய வாழ்வியல் நெறி எது என்பதையெல்லாம் ஒரே பாடலில் தருகின்றார் சேக்கிழார் சுவாமிகள். இப்படி அருமையான ஒரு இடத்திலே, ஒரு நாட்டிலே அரசாண்டு கொண்டிருந்த அவர் அப்படி எல்லாருக்கும் நல்லதே செய்து அனைவரும் மகிழ்ந்து இருக்கும்படியாகவும் தரும நெறி தழைத்தோங்க தாரணி மேல் சைவமுடன் அருமறையின் துறை விளங்க அரசளிக்கும் அந்நாளில், அப்படி அரசாண்டு கொண்டு வேதம் உதவ, திருமுறை வழிகாட்ட, திருநெறி சைவ நெறி வழிகாட்ட அரசாண்டு வந்த நேரத்திலே அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. இந்த மன்னவனாக இருந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் அதுல இருந்து விலகி வேறு மொத்தமாக சிவப்பணிக்கே சென்று விட்டால் என்ன அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய மனதில் அவருக்கு அந்த எண்ணம் தோன்றியது. அதனால என்ன செய்தாரு, இவ்வளவு நாளும் நம்ம வடநூல் படித்து தென்னூல் படித்து நல்ல அரசு ஆண்டு எல்லாம் முடிச்சாச்சு, அத நம்முடைய பையனுக்கு முடிசூட்டி விட்டு நாம அப்படியே திருப்பணி செய்வதற்காக கிளம்புவோம் என்று நினைத்து கிளம்புகின்றார். இந்த அரசாட்சிங்கிறது இன்னல் தரக்கூடியது என்று நினைத்தார். ஏன்னா இவர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது சிவப்பணியில ஈடுபட்டார்னு பாக்குறோம். ஆனா முழுமையாக சிவப்பணியில ஈடுபட முடியாது இல்லையா? சிவப்பணி ஆற்றி கொண்டிருக்கும் போதே அங்க வேற ஏதாவது ஒரு நாட்டுல பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா அதை வேற யாரையாவது பார்க்க சொல்லிட்டு சிவப்பணியை பார்க்க சொல்லிட்டு நாட்டுக்கு தானே ஓடி வரணும். அதனால இவர் இந்த அரச பதவியை மகனுக்கு கொடுத்து விட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். தன்னுடைய நாட்டிலிருந்து, தலைநகரிலிருந்து இவர் கிளம்பி விடுகின்றார். அதுவும் மிக மகிழ்ச்சியோடு செய்ய தொடங்குகின்றாராம். இவருடைய வழக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஒவ்வொரு தலத்துக்கும் போவாராம். அங்க இருக்கிற திருக்கோயிலுக்கு சென்று வணங்கி அங்க தன்னால முடிந்த அளவு உதவி அங்கிருக்கும் இறைவன் மீது ஒரு வெண்பா பாடுவாராம். 4 அடிகளை உடைய ஒரு பாடல் வெண்பா, ஒரு வெண்பா பாடுவார். ஆக ஒரு தலத்துக்கு ஒரு வெண்பான்னு பாடிக்கிட்டே தில்லையை சென்று அடைகின்றார். ஒவ்வொரு தலமாக பாடி அவரு
அந்த ஒவ்வொரு தலத்துக்கும் உள்ள இறைவனை, அந்த இறைவனின் பெருமையை மகிமையை எல்லாத்தையும் பாடி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இறைவன் திருவருளை வேண்டி நின்றார். அப்படி பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் கஷேத்திரக்கோ திருவெண்பா என்ற ஒரு நூல். அதுல இப்ப நமக்கு 24 வெண்பாக்கள் தான் கிடைச்சிருக்கு. அவர் அவர் இருந்த இடத்துல இருந்து கிளம்பி தில்லைக்கு வர்ற வரைக்கும் அவர் எத்தனை தலங்களை பார்த்திருப்பாரு இல்லையா? பல்லவர்கள் ஆண்டதுன்னா காஞ்சிபுரத்தை ஒட்டி அந்த பக்கம் தானே இருந்திருக்கும். அங்கிருந்து அவர் கிளம்பி அப்படியே தில்லைக்கு சேர்க்கிற வரைக்கும் எவ்வளவு கோயில்களை பார்த்திருப்பாரு. அப்ப எத்தனை கோயில்கள்ல வெண்பா பாடியிருப்பாரு. ஆனா நம்முடைய தவக்குறை அதுல 24 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. அந்த 24லயும் 2 பாட்டு எந்த தலத்துல பாடினதுன்னு தெரியாது. அதனால அதுக்கு பொது அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. திருவையாறுல பாடியிருக்காரு, திருவாரூர்ல பாடியிருக்காரு. எல்லாம் அந்த தலத்து இறைவனின் திருப்பெயரை சொல்லி அந்த தலத்துக்குள்ள பெருமையை சொல்லி அப்படின்னு பாடியிருக்காரு. அதனால இது இந்த தலத்துல பாடப்பட்டதுன்னு. இந்த 2 பாடல்கள், அதாவது 10வது பாடலும் 23வது பாடலும் தலத்து இறைவனின் பெயரையோ அல்லது தலத்தின் பெயரையோ சொல்லல. அதனால அதை பொது என்று அமைப்பிலே வைத்து மொத்தம் 24 பாட்டு தான் இப்ப நம்ம கையில கிடைச்சிருக்குது. இப்படி தன்னுடைய தொண்டை அவர் ஊர் ஊராக சென்று அந்தந்த கோயில்களிலே சென்று பணிந்து அங்க உள்ள இறைவனுக்கு வெண்பா பாடி வந்தார். இறுதியிலே என்ன கொண்டு முடிக்கின்றார் என்று பார்த்தால், பை அரவ மணியாரம் அணிந்தார்க்கு, அதாவது இறைவனுடைய கழுத்திலே நஞ்சினை உடைய பாம்ப அணிகலன் மாதிரி அணிந்திருக்கிறாராம். அந்த இறைவனுக்கு இவர் என்ன அணிகலன் சூட்டி மகிழ்ந்தாராம்? பா அணிந்த ஐயடிகள். எப்படி ஒரு அழகு நினைப்பு பாருங்களேன். பாம்பதான் தனக்கு அணிகலனா வச்சிருந்தாரு. இவர் அது கூட இன்னொரு அணிகலன் சேர்த்தாரு. என்னப்பா, இந்த வெண்பாக்கள் எல்லாத்தையும் அணிகலன் கோர்த்து மாலையாக அவருக்கு அணிகலனாக கொடுத்தார். பா அணிந்த ஐயடிகள் காடவனார் அடியினை தாமரை வணங்கி, அவருடைய தாமரை போன்ற அடிகளை வணங்கி அடுத்து யாரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம்? கையணி மான் மழுவுடையார் கழல் பணி சிந்தனை உடைய செய்தவத்து கணம்புல்லர் திருத்தொண்டு விரித்துரைப்பாம் என்று 8வது பாடலிலே சேக்கிழார் கூறுகின்றார். பாக்களாக பாடிய ஐயடிகள் காடவர்கனுடைய அடியினை படித்து விட்டு அடுத்து நம்ம யார பார்க்க போறோம்னா, கையிலே மானும் மழுவும் ஏந்தி இருக்கின்ற இறைவனின் திருக்கழல்களை பணிந்து அந்த சிந்தனையிலேயே இருந்து அதையே தவமாக கொண்டிருந்த கடம்புள்ள நாயனாரின் திருத்தொண்டினை விரித்து உரைப்போம் என்று கூறுகின்றார். அந்த புராணத்தின் இறுதி பாடலாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் துதியினை கூறுகின்றார். ஏனென்றால் அங்க திருத்தொண்டர் திருவந்தாதியில அதே வருது. சுந்தரமூர்த்தி நாயனார் மணிமுத்தாற்றில் திருமுதுகுன்றத்திலே மணிமுத்தாற்றிலே பொன்னை இட்டு இங்க திருவாரூர்ல எடுத்த கதையை ஒரு வரியில அதுல சொல்லியிருப்பாரு. அதனால அதே பற்றி இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் துதி என்று ஒரு 4 வரி வைக்கிறார். உளத்தில் ஒரு துளக்கமில்லோம் உலகு உய்ய இருண்ட திரு களத்து முதுகுன்றர் தரு கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தின் மலித்து 7 உலகம் மடங்கு பெரும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று என்னை எடுத்தார். நான் வினைக்குழியில கிடந்தேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த வினைக்குழியில இருந்து என்ன எடுத்தாரு. நான் பொதுவா எல்லாரும் என்ன பேசுறீங்க, ஆத்துல பொண்ணை போட்டுட்டு குளத்துல பொண்ணு எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய வினைக்குழியிலிருந்து எடுத்தாரு என்று கூறுகின்றார். நம்மையும் அப்படித்தானே, நமக்கும் எத்தனை திருமுறை பாடி தந்திருக்காரு. அந்த திருமுறைகள் எல்லாம் பாட 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 வினைக்குழியிலிருந்து நம்மை எடுத்து விடுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்திகள் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி அடுத்து கடம்புல நாயனாரின் புராணத்திற்கு செல்லலாம். அதுக்கு முன்னால ஐயடிகள் காடவர் புராணம் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த வகையான ஒரு அருமையான வசதிகளோடு நிறைந்த ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கைய விட்டுட்டு வரணும் அப்படின்னா அவருடைய மனது எவ்வளவு பக்குவப்பட்டிருக்கணும். அந்த பக்குவப்பட்டதன் காரணமாகத்தான் இவர் ஊர் ஊராக செல்வதற்கு தயாரானார். அப்ப செல்வ நிலையில இருக்கும் பொழுது பாடங்களை பத்தியோ அல்லது கலை பயில்வதை பத்தியோ முக்கியத்துவம் இல்லாமலும் இருக்கல. அந்த கலையெல்லாம் பயின்றதன் காரணமாகத்தான் இவரால வெண்பா இயற்ற முடிந்தது. அதனால பணம் இருக்கே
செல்வம் இருக்கு, நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாங்கிற நினைப்பு நம் மனதிலே இருக்கக்கூடாது. கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கல்வியின் மூலமும் இறைவனை வணங்கலாம். அப்படி அவர் கலை பயின்றதனால்தான் அவரால் வெண்பாய் இயற்ற முடிந்தது. அதே மாதிரி எவ்வளவு செழிப்பான வாழ்க்கையாக இருந்தாலும் அதை துறப்பதற்கும் தயாராக இருந்தார். ஏன்னா அப்படி துறந்து அலைந்து திருக்கோயில் வணங்குவதுதான் நாம் பெறுகின்ற பெரிய இன்பம் என்பதை அவர் உணர்ந்தார். மற்ற எங்க நமக்கு சந்தோஷம் வரலாம், ஆனா திருக்கோயிலாக சென்று வணங்குவது என்பது மிகப்பெரிய ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு செயல். பயணம் நமக்கு கஷ்டமா இருக்கலாம், அந்த காலத்துல நடந்தே போயிருக்காங்க. அதை நினைச்சா இப்ப நம்ம பயணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப நடந்து 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 ஒவ்வொரு இடமா போய் இப்ப நினைச்ச உடனே ஒரு ஹோட்டல்ல எடுத்துக்கிடுவோம், ரூம் எடுத்து தங்கிடுவோம், இன்னொரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. நடக்கணும், எவ்வளவு தூரம்னாலும் நடக்கணும். அப்படி நடந்து அங்க ஒரு சத்திரம் இருக்கும். எப்படி அப்பூதியடிகள் மடம் எல்லாம் அமைத்து வைத்திருந்தாரோ அது மாதிரி மடங்கள் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி மடங்களிலே தங்கி, அப்ப அவங்களுக்கு என்ன வசதி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மடங்களிலே தங்கி அங்கே கொடுக்கின்ற உணவை உண்டு, உணவு கிடைச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா என்ன செய்து அந்த பசியை, அந்த நேரத்து பசியை ஆற்ற முடியுமோ அப்படி ஆற்றிக் கொள்வார்கள். இப்படி இத்தனை கஷ்டங்களையும் கடந்தும் அவர் திருவிழா போனாரு. அப்படியே போய் தன்னுடைய கோயிலாக சென்று தரிசித்து வந்தார். அப்ப நமக்கு இத்தனை வாய்ப்பு வசதி இருக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதனால தலங்களுக்கு சென்று திருத்தல யாத்திரை செல்வதை முக்கியம் என்பதை உணர்த்தினார். கல்வி பயின்று அந்த கல்வியின் மூலமும் இறைவனை வணங்கலாம் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். எவ்வளவு பெரிய செல்வ நிலையாக இருந்தாலும் அது இந்த உலகத்தோடு தான் நம்ம கட்டிப்படுமே தவிர, உலகத்திலிருந்து மீண்டு முக்தி பெற வேண்டும் என்றால் இறைவனின் திருத்தொண்டும் அடியார்க்கான தொண்டும் தான் நம்மை கடைத்தேற்றும் என்பதையும் உணர வேண்டும். இது நமக்கு ஐயடிகள் காடவர்கோன் காட்டிய ஒரு அருமையான வழி. அடுத்து கடம்புள்ள நாயனாரை பற்றிய புராணத்திலே என்ன கூறுகின்றார் என்றால், அந்த இவர் இருந்த இடம் இருக்கு வேலூர் என்று கூறுகின்றார். இருக்கு வேலூர் நமக்கு எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி அப்படின்னு தோணுது இல்லையா? புள்ளிருக்கு வேலூர், வைத்தீஸ்வரன் கோயில் என்று இப்போது பெயரிடப்பட்டுள்ளது புள்ளிருக்கு வேலூர். ஆனா இது வெறும் இருக்கு வேலூர், அது புல் இருக்கு வேள் ஊர் அப்படின்னு பிரித்து சொல்லுவார்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு. இது வெறுமனை இருக்கு வேலூர் தான். ஆனா இப்போ இதனுடைய பெயர் வேலூர் எப்படி மாறிட்டு பாருங்க. இருக்கு வேலூருங்கிறது சேலம் மாவட்டத்துல இருக்கிற ஆத்தூர் பக்கத்துல இருக்குதான். அந்த இடத்திலே தோன்றியவர் இப்பர். அதுவும் ரொம்ப செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு ஊராக இருந்ததாம். மாடங்கள் இருந்திருக்கு, நிறைய குடிகள் நிறைந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். செல்வ நிலையிலே நிறைய பேர் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குடிக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா? குடி நிறைய மக்கள் குடியிருந்த இடம், ஒவ்வொரு குழுக்களாக இருந்திருப்பார்கள், ஒவ்வொரு குடிக்கும் தலைவர்கள் இருந்திருப்பார்கள். அந்த குடித்தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக கணம்புள்ளர் இருந்தார். கணம்புள்ளருக்கு அவருடைய அது இயற்பெயராக இருக்கவே வாய்ப்பில்லை இல்லையா? அவர் கணம்புல் என்பதை தன்னுடைய தொண்டுக்கு பயன்படுத்தியதால் கணம்புள்ளர் என்று அவர் அழைக்கப்படுகின்றார். இவர் வாழ்ந்த இடம் அந்த இருக்கு வேலூர் என்று அப்பொழுது அழைக்கப்பட்ட இடம் அங்கே வட வெள்ளாறு அதனுடைய தென்கரையிலே இருந்திருக்கிறது. அங்கே வாழ்ந்து வந்தார். அங்கே வாழ்ந்து வந்தவர் இறைவன் மீது எப்படி தன்னுடைய அன்பை செலுத்தினார் என்பதை விவரிக்கின்றார். எல்லா குடிகளுக்கும் தலைவராக இருந்தார். அவர் எப்படியான வாழ்க்கையை செலுத்தி வந்தார் அப்படின்னு பார்த்தா, ஒப்பில் பெரும் குணத்தினால் அருமையான குணத்தை கொண்டிருந்தவராக இருந்தார். அதுக்கு ஒப்பாக எதையுமே சொல்ல முடியாது. உலகில் மேம்பட நிகழ்ந்தார். இந்த உலகத்திலே ஒரு மேன்மையான நிலை ஏற்படும் வண்ணம் நிகழ்ந்தார். மெய்ப்பொருளாவன ஈசன் கழல் என்னும் விருப்புடையார். இதிலே மெய்ப்பொருள், உண்மையான பொருள் என்ன? இந்த உலகத்துல நிறைய பொருள் இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? செல்வ நிலையில இருக்கிறவங்கனால இவருக்கு பொருளை பார்த்திருப்பார். ஆனா உண்மையான பொருள் என்ன? ஈசனுடைய திருவடிதான். அவனுடைய திருவடிதான் என்றைக்கும். ஏன் அது மெய், மற்றதெல்லாம் ஏன் பொய்? அது மெய்ன்னு சொல்லியாச்சுன்னா மற்றதெல்லாம் பொய் இல்லையா? மெய், மற்றதெல்லாம் பொய். இது ஏன் பொய்னா, இது நிலைத்த செல்வம் அன்று. அது எப்படிங்க சொல்ல முடியும் நிலைத்த செல்வம் அன்று அப்படின்னா நிறைய மாறுதல் வாழ்க்கையில நடக்கும். இப்ப நம்ம பாக்குற பொருட்கள் நிச்சயமா நம்ம கைவிட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அது மாற்றங்கள் நிகழும் பொழுது இந்த செல்வங்கள் நம்மை விட்டு போகலாம். என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப நமக்கு அது இன்பத்தை தந்துகிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பயிர் வைக்கிறதுக்கு அல்லது நிலம் இருக்கு அப்படின்னா அந்த நிலத்தில நம்மால எந்நேரம் பயிர் வைக்க முடியாம போகலாம். அல்லது வைத்த பயிர் அழிந்து போகலாம். அப்ப நாம செய்திருந்ததெல்லாம் அது நமக்கு அந்த அது அது வரைக்கும் வயல் நமக்கு ரொம்ப செல்வம்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுல நஷ்டம் வரும்போது அது துயரம்னு நினைக்க ஆரம்பிப்போம் இல்லையா? அதனால அது பொய்யான இன்பம். மெய்யான இன்பம் எது? மெய்ப்பொருள் எது? இறைவனுடைய திருவடி. அதுதான் நமக்கு மாறாத இன்பத்தை தரும். எனவே அதை உணர்ந்தவர் மெய்ப்பொருளாவன ஈசர் கழல் எனும் விருப்புடையார். அப்படி இருந்தவர் அங்கிருக்கின்ற திருக்கோயிலை சென்று நல்ல சிறந்த செல்வம் இருந்தது இல்லையா? நல்ல நிறைவான செல்வம் இருந்தது. அதனால அங்கிருக்கின்ற சிவன் கோயிலிலே திருவிளக்கு போட்டு தன்னுடைய தொண்டினை செய்து வந்தார். அந்த தொண்டினை செய்து வந்த அவர் வாழ்விலே என்ன நடந்தது என்பதை விவரிக்கின்றார். தாவாத பெருஞ்செல்வம் தலை நின்ற பயன் இது. செல்வத்து பயனே ஈதல். பெரியவர் சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்க இவரும் உணர்ந்து கொண்டார். இந்த குறைவில்லாத செல்வம் இருக்கே, இதனோட பயன் என்ன? இப்ப நம்ம எங்க ஒரு இவ்வளவு ரூபா, ஒரு 100 ரூபா கொடுத்தா அந்த 100 ரூபாய்க்கு என்ன எனக்கு என்னுடைய சந்தோஷத்துக்கு வாங்க முடியுமோ வாங்குவேன். 1000 ரூபாய் கொடுத்தா வேற பொருள் வாங்குவேன். 10,000 கொடுத்தா அதுக்கு மேல ஏதாவது வாங்குவேன். 1,00,000 கொடுத்தா அதுக்கு மேல என்னது எனக்கு சந்தோஷத்தை தருமோ அதை வாங்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த பக்குவம் வரவில்லை. ஆனா இவர் எப்படிப்பட்டவர்னா, நமக்கு இவ்வளவு செல்வத்தை இறைவன் கொடுத்திருக்காருன்னா அதனுடைய பயன் என்ன? இறைவனுக்கு தொண்டாற்றுவது என்று உணர்ந்து கொண்டார். அந்த இறைவனுக்கு தொண்டாற்றுவது, அவனுடைய அடியர்களுக்கு தொண்டாற்றுவது என்று ஓ தாவாத பெருஞ்செல்வம் தலை நின்ற பயன் இது என்று ஓவாத ஒளிவிளக்கு சிவன் கோயில் உள்ளெரித்து ஒரு நாள் அணையாம நல்ல தீபம் எரியறாப்புல விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா கோயில்ல. அது தவிர நாவார பரவுவார் அப்படி மனசுல இருந்து மகிழ்ச்சியோட நான் குளிர பாடிக்கிட்டே இருப்பாரு இறைவனுடைய திருப்பெயரை. அப்படி இருக்கின்ற நேரத்திலே அவருக்கு என்ன நேர்ந்தது? நல்குறவு எய்த, வறுமை நிலை எய்தியது. இங்க இருந்தா ஆகாது. செல்வ நிலையில இவ்வளவு நாள் இருந்து திருக்கோயில விளக்கு போட்டாச்சு. இனி செல்வம் எல்லாம் போயிட்டு இனி நம்மால பழைய தொண்டை செய்ய முடியாது அப்படின்னு அந்த இடத்தை விட்டு கிளம்பி சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த இருக்கு வேலூர்ல இருந்து கிளம்பி தில்லைக்கு சென்று விடுகிறார். தில்லையிலே சென்று அங்கே இருக்கின்ற புலீச்சரம் என்ற திருக்கோயிலுக்கு சென்று விளக்கு வைக்கிறார். புலீச்சரம் என்பது வியாக்கிரவாதர் வணங்குவதற்காக பிரதிஷ்டை செய்த லிங்கங்கள் எல்லாம் இருக்கின்ற இடம் புலீச்சரம் என்று வழங்கப்படும். இந்த புலீச்சரம் தில்லையிலே இருக்கின்றது. இப்போது இளமையாக்கினார் கோயில்னு சொல்றோம் இல்லையா? அந்த புலீச்சரம் இளமையாக்கினார் கோயில் தில்லையிலே நடராஜர் திருக்கோயில்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு, தில்லைக்குள்ளதான் இருக்கு. அந்த கோயில் பக்கத்துல சென்று குடியேறி அங்கேயே தன்னுடைய தொண்டை தொடர்கின்றார். பணி செய்து அதிலே கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து என்ன பணி செய்தார்? அங்கே கணம்புல்லை அறிந்து விற்றாராம். இதற்கு உரையாசிரியர்கள் ஒரு குறிப்பு தருகின்றார்கள். என்னன்னா, இந்த சேலத்துல இவர் குடியிருந்தார் தெரியுமா, இருக்கு வேலூர். அந்த பகுதியில அது மலை ஆற்றங்கரை இல்லையா? அந்த ஆற்றங்கரையில எல்லாம் கணம்புல்ங்கிற வகையான புல் நிறைய கிடைக்குமா. அப்ப இவருக்கு நல்குறவு வந்த பொழுது அப்பவே அவர் அதை அறிந்துதான் வியாபாரம் பண்ணியிருக்கணும். அதோட தொடர்ச்சியா அங்கிருந்து கிளம்பி தில்லைக்கு வந்த பிறகு அதே பணியை தொடங்குகின்றார். அந்த கணம் புல்லை அறுத்து அதை விற்று அதிலே கிடைக்கிற காசு இறைவன் அந்த புலிச்சரத்திலே விளக்கு ஏற்றுவதற்கு பயன்படுத்தி கொண்டு வந்தார். அப்படி செய்து கொண்டு வரும் பொழுது கணம்புல்லை அறுத்து ஒரு நாள் அதை விற்பதற்கு கொண்டு வர வாங்குவோர் யாரும் இல்லை. ஏன்னா இறைவன் எப்பவுமே இவர்களுடைய எந்த அளவு வரை இவர்களுடைய அந்த தாங்குகின்ற சக்தி என்பது இறைவனுக்கு தெரியும். அதனால இதுக்கு மேலே இவரால ஏதாவது செய்வாரு அப்படிங்கிறதுக்கு இறைவன் தன்னுடைய செயலை செய்கின்றார். ஆய செயல் மாண்டு அதற்பின் அயலவர் பால் இறப்ப அஞ்சி. அங்க புல்ல விக்கிறதுக்கு வாங்குறதுக்கு யாரும் இல்லை. யார்கிட்ட போய் நம்ம கடன் வாங்க? ஒருத்தையும் போய் பிச்சை கேட்கவும் முடியாது, கடனும் வாங்க முடியாது. அப்படிங்கிறதுனால இந்த கடம்புல்லை அறுத்து விற்று வந்தார்.
மேய விலைக்கு கொடுத்து விலைப்பொருளால் நெய் மாறி தூய திரு விளக்கரித்தார் துளக்கரு வைத்துள்ளனர். தன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் அற்று போகும்படி இந்த செயலை ஆற்றிக்கொண்டே வந்தார். அப்படி செய்யும் பொழுது இவருக்கு என்ன வந்தது என்றால், முன்பு திருவிளக்கெரிக்கும் முறை யாமம் குறையாமல் மென்புல்லும் விளக்கெரிக்க போதாமை. அந்த கணம்புல்ல அறுத்துட்டு வியாபாரத்துக்கு கொண்டாந்துட்டாரு. ஆனா வாங்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற காரணத்தினால என்ன செய்தார், சரி இதையே கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் விளக்கை ஏற்றுகின்றார். விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெய் வேணும், எண்ணெய் இல்லை, சரி இந்த புல்ல வச்சு எரிப்போம் அப்படின்னு சொல்லி புல்லையே வைத்து, நம்ம வந்து அகல்ல திரி எண்ணெய் எல்லாம் விட்டுதானே விளக்கு வைப்போம். இங்க இவரு அதுக்கு எண்ணெய்க்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த களம்புல்லை வைத்தே அதிலே விளக்கிடுகின்றார். ஆனா அது அவர் எப்பவும் எரிக்கின்ற அளவுக்கு காணல. அப்படின்ன உடனே அவர் என்ன செய்கின்றாருன்னு பார்ப்போம். அந்த உரைப்பு, முன்பு திரு விளக்கரிக்கும் முறை யாமம் குறையாமல் மென்புல்லும் விளக்கரிக்க போதாமை மெய்யான அன்பு புரிவார் அடுத்த விளக்குக்கு தம் திருமுடியை என்புருக மடித்தெரித்தார். திருமுடி, அவர் தலையில முடி இருக்கு இல்லையா, புல் மாதிரி தானே இருக்கு என்று அதிலே நெருப்பினை பற்ற வைத்துக் கொண்டு அமர்ந்து இருந்தாராம். அப்ப அவர் முடி வந்து எவ்வளவுக்கு இருக்கும், தலையில உச்சந்தலையில முடிதான் எப்படி அப்படியா நிறையவா இருந்திருக்க போது. இப்போ உடனே என்பெல்லாம் உருகத்தானே ஆரம்பிக்கும். என்புருக மடுத்து எரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படி விளக்குகின்றார்னா, இருவினையின் தொடக்கு எரித்தார். நீங்க தலைமுடி எரித்தார்னு மட்டுமா நினைக்கீங்க, அவருடைய இருவினை தொடக்கு இருக்கே அதுவுமே சேர்ந்து எரிஞ்சிட்டு. அவர் தலையில தன்னுடைய முடியிலே தீ பொருத்தி தீபம் ஏற்றி அப்படியே எரியும்படி உட்கார்ந்து இருந்தாருன்னு நினைக்காதீங்க. அவருடைய இருவினை, ஏன் இருவினை, நல்வினை கூட அதை அனுபவிப்பதற்கு நமக்கு மற்றும் ஒரு பிறவியை தரும். அதனால அந்த வினையின் தொடக்கையும் மற்ற போய்விட சொல்லணும். நல்வினையும் நமக்கு தீய இன்னொரு பிறவியை கொடுப்போம். அந்த பிறவியில் நம்ம எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. அதுல தப்பு செய்தோம்னா திருப்பி அதுக்கான தண்டனைக்கு உட்கார்ந்துக்கணும். அதனால நல்வினைக்கான பயனும் எனக்கு வேண்டாம், தீவினைக்கான பயனும் வர வேண்டாம். சைவ சித்தாந்தத்துல படிக்கும் போது நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா, இருவினை ஒப்பு ரெண்டையும் ஒன்று போல ஏற்க வேண்டும். அப்ப நல்வினைக்கு மகிழ்ந்தா என்ன, அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, கூடாது. அப்படி மகிழ்ந்தால் அது நமக்கு அதுவும் பலன் தரும். அந்த பலனுக்கும் நம்ம இன்னும் பிறவிகள் எடுத்து வர வேண்டியது இருக்கும். அதனாலதான் நல்வினையும் வேண்டாம் தீவினையும் வேண்டாம். நல்வினையை பொன் விலங்கு அப்படிம்பாங்க, தீவினையை இரும்பு விலங்குபாங்க. எப்படி இருந்தாங்க, பொன்னால போட்டிருக்குங்கிறக்காண்டி விலங்க மாட்டிட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா, நம்ம தெரியாது. அப்ப அதுல நம்மள அறியாம தப்பு செய்யக்கூடாதுங்கிற பயம் இருக்கும்ல. அதனால இருவினையின் தொடக்கு அறித்தல் தான் ஒரு உயிரை முக்திக்கு அழைத்து செல்லக்கூடியது. இங்கே அவர் இருவினையின் தொடக்கு அறுத்தார் என்று கூறுகின்றார், எரித்தார் என்று கூறுகின்றார். அன்பு புரிவார் அடுத்த விளக்குக்கு தம் திருமுடியை என்பு உருக மடுத்து எரித்தார், இருவினையின் தொடக்கெரித்தார் என்று அழகாக நமக்கு விளக்குகின்றார். அப்படி விளக்கு எரிந்து தன்னுடைய உரைப்பினை அங்கே காட்டியவுடன் இறைவன் அவருக்கு சிவலோகத்திலே இடம் அளித்து தன்னோடு சேர்த்துக் கொள்கின்றார். பொங்கிய அன்புடன் எரித்த பொருவில் திருத்தொண்டருக்கு மங்களமாம் பெருங்கருணை வந்தருள சிவலோகத்து எங்கள் பிரான் கணம்புல்லர் இனிதிரைஞ்சி அமர்ந்திருந்தார். இறைவனை வணங்கி அங்கேயே சென்று அமர்ந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு பெருமையை அடைகின்றார் அவர். அடுத்து இறுதியான 9வது பாடல். இந்த கணம்புல்லர் வரலாற்றிலும் 9 பாடல்கள் தான் இருக்கின்றன. அப்படி அந்த 9வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், மூரியார் கலியுலகின் முடியிட்ட திருவிளக்கு பேரி ஆறு அணிந்தாருக்கு எரித்தார் தம் கழல் பேணி வேரியார் மலர்ச்சோலை விளங்கு திருக்கடவூரில் காரியார் தாம் செய்த திருத்தொண்டு கட்டுரைப்பாம். இதுவரைக்கும் நாம கணம்புல்லரை பத்தி பார்த்தோம். அடுத்து திருக்கடவூர்ல வாழ்ந்த காரிநாயனாரை பற்றிய செய்தியை பார்ப்போம் என்று கூறுகின்றார் சேக்கிழார் சுவாமிகள். கணம்புல்லருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்ற பாடம், நம்முடைய செல்வ நிலைக்கு ஏற்பத்தான் என்னால திருத்தொண்டு செய்ய முடியும். திருத்தொண்டு செய்யணும் அப்படிங்கிறத, அதுதான் உயர்வு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என் செல்வ நிலை இப்ப குறைஞ்சிட்டு இப்ப நான் எப்படி என்னுடைய பழைய இதை தொடர முடியாது. என்னோட
ஆஹ் ஆமா, இதுக்கு நமக்கு வாக்கா பழமொழியும் சொல்லி வச்சிருப்பான், கணக்கு மிஞ்சித்தான் தானம் அப்படின்னு. முதல்ல என்ன பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற எண்ணம் இவர் மனதில் இல்லவே இல்லை. செய்து கொண்டிருந்த தொண்டுகளை தொடர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. அதுக்காக ஊரை விட்டு இன்னொரு இடத்துக்கு கூட போறார் இவரு. போன இடத்திலும் தன் திருத்தொண்டை விடாமல் தொடர்கின்றார். அதே மாதிரி அவர் அழுது புலம்புனாருன்னு எங்கேயுமே வரல. செல்வ நிலை போயிட்டுதான், சரி அப்ப அடுத்த ஊருக்கு போ. அது வரைக்கும் இங்க ஏதாவது செய்யணும்னா செய்யி, அடுத்த ஊருக்கு போ. அந்த ஊர்ல என்னது எளிதாக கிடைக்குமோ அல்லது நமக்கு பழக்கமா என்ன இருந்ததோ, கணம்புள்ளை அறிந்து விட்டாலா ஜெய்வோம். யாரும் வாங்கலையா, சரி கணம்புள்ளையே இருக்கும் அப்படின்னு தன்னுடைய கையறு நிலைக்கு மனதில் வருத்தம் கொள்ளாமல், வருத்தம் வந்ததுன்னா மனுஷனை அப்படியே ஒரு இடத்துல கட்டி போட்டுரும். இந்த உலகத்துல மிகவும் மோசமான எதிரி என்ன தெரியுமா? தன் இறக்கம். நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேனே, எனக்கு இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்ததுன்னா அந்த நாள் பூரா அப்படியே பலன் இல்லாமல் போய்விடும். ஒண்ணுமே செய்ய முடியாது நம்மால. முதல்ல நினைப்போம், அப்புறம் எந்த வகையில எல்லாம் நம்ம கஷ்டப்படுதோம்னு நினைப்போம். அப்புறம் இவ்வளவு கஷ்டமான்னு தன்னத்துல கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துரும். ஒண்ணும் செய்ய மாட்டோம். இதை விட்டுட்டு எனக்கு இப்படி ஒரு நிலையா, சரி இறைவன் கொடுத்தது, இறைவன் எனக்கு துணைக்கு இருக்கான், இதுல இருந்து எப்படி மீண்டு வர, இதுக்கு ஒரு இந்த பழமொழியை துணைக்கு எடுத்துட்டானு, ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறப்பான் ஆண்டவன் அப்படின்னு. அடுத்தது என்ன வழி, சரி இங்கே சரியில்லையா, இருக்கு வேலூர்ல இடம் இல்லையா, ஓடு தில்லைக்கு போ, அங்க இருக்காரு நடராஜன் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு அங்க போனாரு. அப்படி புல் இல்லையா, புல்லு விக்கலையா, அதையே வச்சு விளக்கடிப்பாங்க, அதுக்கும் இல்லையா, சரி முடியிருக்குப்பா அப்படின்னு யோசிச்சாரு. அடுத்து 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 என்னன்னு அவர் அப்படியே யோசிச்சு யோசிச்சு போகணும் அப்படிங்கிறது கூட அவர் நமக்கு காட்டுகின்ற ஒரு வாழ்வியல் நெறி. நமக்கு நிச்சயமாக இது தேவை. ஏன்னா அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் வந்ததுன்னா கூட நம்ம கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். ஐயோ அவங்களுக்கு இப்படிலாம் இருக்கு, எனக்கு என்னைக்காவது இப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கா, எனக்கு என்னென்ன முடிஞ்சதுல இருந்து அடைஞ்சது வரைக்கும் எனக்கு எப்பவுமே துயரம் தான் அப்படின்னு சுய இறக்கம் அப்படியே வந்து 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 நம்மளை அப்படியே கீழே இறக்கி கொண்டு போயிடும். அது அதை முதலில் விட வேண்டும். இதுதான் அவர் காட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய பாடமாக எனக்கு தோன்றுகின்றது. அடுத்து 9 பாடல்களிலே இவருடைய புராணத்தை சொல்லி அமைந்தார் சேக்கிழார் சுவாமிகள். அடுத்து காரிநாயனாரின் புராணம் 5 பாடல்கள். 5 பாடல்களிலும் ஆரம்பத்துல இவர் எந்த ஊர்ல இருந்தாரு அப்படிங்கிறத சொல்லிட்டாரு, திருக்கடவுள்னு சொல்லிட்டாரு. ஆனா இவரோட பேர் என்னங்கிறத 5வது பாட்டுலதான் சொல்றாரு. எப்படி பாருங்களேன், அந்த புராணத்தினுடைய தலைவர் இவர். அந்த இந்த புராணத்தின் பகுதிக்கு இவர் தான் தலைவர் இல்லையா, அவரோட பேரையே இல்லாம அவர்னே சொல்லிட்டு கொண்டு வந்துருவார். அவர் எப்படிப்பட்ட அவருக்கு காரி அப்படிங்கிற பேர் என்னன்னா, இறைவனுக்கு காரி உண்டி கடவுள்னு பெயர். கருப்பான கழுத்து கண்டம் கருத்த இறைவன் இல்லையா, அதனால காரி அப்படின்னு கருமைங்கிற அர்த்தத்துல காரின்னு ஒரு பேரு. காரிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா மேகம். இவர் என்ன வகையில எல்லாம் மேகமா இருந்தாரு? மேகம் நமக்கு உதவக்கூடியது இல்லையா. இப்பதான் கொஞ்சம் கருமேகத்தை பார்த்தா பயமா இருக்கு, எந்த ஊர்ல எங்க போய் மழை பெய்யுமோ அப்படிங்கிற பயம் நமக்கு வருது. ஆனா மேகம் என்பது பொதுவாக அனைவருக்கும் உதவக்கூடியது. அப்படிப்பட்ட உதவக்கூடிய அந்த கருமையான மேகம் அத பேராக இவருக்கு கொடுத்தது. எதனாலன்னா இவர் 3 வகையாக உதவி இருக்கின்றார். என்ன வகையில எல்லாம் அப்படின்னா, அடியார்களுக்கெல்லாம் மேகம் எப்படி வாரி வழங்குமோ அது மாதிரி அடியார்களுக்கு வாரி வழங்கினார். அடுத்து கோயில் திருப்பணிகள் இருக்கே, அதிலும் அவர் தன்னுடைய பங்காக நிறைய செய்தார். ஒவ்வொரு கோயிலாக திருப்பணி செய்தார். இதெல்லாம் தவிர இலக்கிய உலகுக்கு கவிதைகள் தந்தார். அந்த அவர் எழுதிய பாடல்களை எல்லாம் காரிக்கோவை என்று அமைத்தார்கள்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நூல் நம்ம கையில இல்லை. இவர் பாடினாருங்கிறதுக்கான குறிப்பு மட்டும்தான் பெரிய புராணத்திலே நமக்கு கிடைத்திருக்கின்றது. இப்படி 3 வகையாக இவர் மேகம் மாதிரி பொழிந்தார். ஒன்று அடியார்களுக்கு, ஒன்று அரணுக்கு, மற்றது இலக்கியத்துக்கு என்று, மொழிக்கு என்று இத்தனை வகையிலே உதவினார். நிறைய திருக்கோயில் வேற கட்டியிருக்காங்க. அப்ப எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்க. இவர் இப்படிப்பட்ட இவர் யாவர்க்கும் மனமுவக்கும் இன்ப மொழி பயன் இயம்பி எல்லாத்தையும் இனிமையாக பேசுவார். அதுதானே, அனைவரிடமும் இனிமையாக பேச வேண்டும் அப்படிங்கிற மனத்தின் அந்த நினைப்பிலே எல்லாத்தையும் மனம் உவந்து போகிற அளவுக்கு அவங்களுடைய மனசா எப்படி இனிமையா பேசுறாருன்னு ஓப்பார்களாம். யாவருக்கும் மனம் உவக்கும்
இன்ப மொழி பயன் இயம்பி தேவர்க்கு முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும், தேவர்களுக்கெல்லாம் முதல்வனான தேவன், அந்த தேவனுடைய சீரடியார்கள், இறைவனுடைய அடியார்களுக்கு எல்லாருக்கும், அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் மேவுற்ற இரு நிதியம் மிக அளித்து, அவர்களுக்கு மேன்மை தரக்கூடிய நிதியம் பெரிய நிறைய, இங்க இரு என்பது எண்ணிக்கை இல்ல, பெரிய என்ற பொருள். இருநிலம் அப்படின்னு சொல்லும் போது பெரிய நிலம்ங்கிற பொருள் தானே. இரு நிதியம் நிறைய, அடியார்களுக்கெல்லாம் நிறைய செல்வம் அளித்து, விடையவர் தம் காவுற்ற திருக்கையிலை மறவாத கருத்தினராய், விடையிலே இருக்கின்ற பெருமான் இருக்கின்றாரே, அவர் எழுந்தருளி இருக்கின்ற திருக்கையில மனசுல எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருப்பாராம். ஆனா பணி செய்துகிட்டே இருக்கார். என்னெல்லாம் செய்யறாரு? அத்தனை பேர்த்தையும் இனிய மொழி பேசுவார். இறைவனுடைய அடியார்களுக்கு என்னென்ன வகையிலே துணையாக நிற்க வேண்டுமோ அப்படியெல்லாம் துணை நின்று அவர்களுக்கு நிறைய செல்வங்களை வாரி வழங்கினார். திருக்கையிலேயே தன் மனதிலேயே வைத்துக் கொண்டிருந்தார் என்று இவர் கூறுகின்றார். இப்படிப்பட்ட அருமையான ஒரு நினைப்பிலே தன்னுடைய வாழ்நாளை எல்லாம் கழித்தவர். அவ்வளவு பேருக்கும், இந்த உலகத்துல இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஆய்ந்த உணர்வு இடையரா அன்பினராய், அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற, இறைவன் மீதும் அடியார் மீதும் கொண்ட இடையராத அன்பினராய் அவருடைய உடம்போடு திருக்கையிலை சேர்ந்தார் என்று முடிக்கின்றார். தோய்ந்த நெடுஞ்சடையார்தம் அருள் பெற்ற தொடர்பினால், இறைவனுடைய அருள் இவருக்கு இருந்த காரணத்தினால் வாய்ந்த மனம் போலும் மனசு போல உடம்பும் வடகையிலை மலை சேர்ந்தார் என்று, உடம்போடு கைலை மலை சேர்ந்தார் என்று கூறுகின்றார். இறுதி பாடல் 5வது பாடலிலே, வேறியார் மலர்கொன்றை வேணியார் அடிபேணும் காரியார் கழல் வணங்கி அவரளித்த கருணையினால், காரிநாயனாருடைய திருவடிகளை வணங்கிட்டு, வாரியார் மதையானை வழுதியர்த்தம் மதிமரபில் சீரியார் நெடுமாறர் திருத்தொண்டு செப்பவாம் என்ற சீர் நெடுமாறனின் திரு புகழினை இப்பொழுது கூறத் தொடங்குகின்றேன் என்று இவர் கூறுகின்றார். இதுவும் என்ன வகையிலெல்லாம் உதவலாம் என்பதற்கு காரிநாயனார் நமக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி வாழ்ந்து காட்டி இருக்கின்றார். செல்வம் இருந்தா மட்டும் பயனில்லை, அந்த செல்வத்தை அடியார் பாலும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதோடு நான் தான் செல்வத்தை கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயே பேசாமவும் இல்லை, இன்முகம் காட்டி அனைவரும் மகிழும் வண்ணம் பேசுகின்றார். இதுவும் வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்று. நீங்க செல்வத்தை கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ, இனிமையான சொல், காசா பணமா, அடுத்தவங்களுக்கு இனிமையாக பேசுங்கள், அவங்க மனம் நோகாதபடி பேசுங்கள். அதுக்காக ஒரு பொய் வேடமிட்டு இனிமையாக பேசுங்கள்னு சொல்லல. எதுக்கு அடுத்தவங்களை நோக வச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்க மனம் வருந்துவதால் நமக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்க போதா? அடுத்தவரை மகிழ வைத்து வருத்தி மகிழ்வது என்பது ஒரு மிக கொடுமையான மனம். அந்த மனம் யாருக்குமே வேண்டாம். அதனால அவங்கள சந்தோஷப்படுத்தினா அது ஒரு நமக்கு காசும் செலவாகாது, பணமும் செலவாகாது. பேசுகின்ற வார்த்தையை இனிமையோடு பேசுங்கள், அனைவருடைய மனமும் உவக்கும் வண்ணம் பேசுங்கள் என்பதை நமக்கு வழிகாட்டி செல்கின்றார். அடுத்து அடியார் பெருமக்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்கும் இவர் வழிகாட்டி. அடுத்து நின்ற சீர் நெடுமாறனை பற்றிய பதிகம். இது 10 பாடல்கள் இந்த இவருடைய புராணமும். எனவே அதையும் இன்றைக்கு சிந்தித்து விடலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே இவர் திருநீற்று நெறியிலே திருநீற்றினை பெற்று இவருடைய நோய் தீர்ந்தது, வெப்பு நோய் தீர்ந்தது என்பதை ஒரு வரியிலே சொல்லிவிட்டு போய்விடுகின்றார். ஏன்னா ஏற்கனவே நம்ம சேக்கிழார் சுவாமிகளுடைய அருமையை பற்றி பேசும்போது பேசியிருக்கோம் இல்லையா, 2 அடியார்கள் ஒரே நேரத்திலே சந்திக்கின்றார்கள் அப்படின்னா அந்தந்த அடியார்களுடைய புராணம் பேசும் பொழுது அவருடைய பாணியிலே இருந்தது, அவருடைய பார்வையிலே தான் அந்த புராணத்தை வைப்பார். அதாவது ஞானசம்பந்தருடைய புராணத்திலே அவர் என்னெல்லாம் நின்ற சீர் நெடுமாறனுக்கு செய்தார், கூன் பாண்டியனாக இருந்தவருக்கு என்னெல்லாம் செய்தாருங்கிறத விரிவாக விளக்கி விடுவார். ஆனா நின்ற சீர் நெடுமாறன் கூன் பாண்டியனாக இருந்த பொழுது அவர் செய்த தவறை சொல்லி அந்த தவறுக்காக தவறிலிருந்து மீண்டு வருவதற்கு ஞானசம்பந்த பிள்ளையார் கையினால் திருநீர் வாங்கி அதுல இருந்து மீண்டார். அவ்வளவுதான், இந்த ஒத்த வரிதான். ஏன்னா இவருக்கு அது இவருடைய செயல்பாடு வரும்போது அதுல ஒண்ணும் இல்லை இல்லையா, திருநீர் வாங்கி அணிவது ஒண்ணுதான் இவருடைய செயல்பாடு. அதனால இங்க ஒரே வரி. அதனாலதான் 10 பாடல்கள்ல குடித்துக் கொள்கின்றார்.
இத எப்படி இவர் நமக்கு அறிமுகம் செய்கின்றார்னு பார்ப்போம். ஓ, இந்த தடுமாறும் நெறியதனை தவம் என்று தம்முடலை அடுமாறு செய்து ஒழுகும் அமண் வலையில் அகப்பட்டு. அதாவது தடுமாற்றம் ஏன் வருது? சந்தேகங்கள்லாம் வரும்போது ஒரு தடுமாற்றம் வரத்தான் செய்யும். அதனால தடுமாறுகின்ற நெறி இருக்கே, தடுமாற்றம் இல்லாத நெறின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அந்த தடுமாறுகின்ற நெறியில அதுதான் தவம், அதுதான் உயர்வானது அப்படின்னு நினைத்து இவர் எங்க போய் சேர்ந்திருக்காரு? சமணத்திலே சென்று சேர்ந்து விட்டார். சமணர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தங்களுடைய உடலை வருத்திக் கொள்வார்கள். அந்த ஆஹ் தலைமயிரை தானாக பிடுங்கி எறிவது, அந்த மாதிரிலாம் நிறைய அவங்களுக்குன்னு சில ஆஹ் கட்டுப்பாடுகள்லாம், நிறைய விதிகள்லாம் உண்டு. அப்படி தங்களையே வருத்திக் கொள்ளுகின்ற அளவு அவர்களுடைய வாழ்க்கை நெறி இருக்கும். அதுல சென்று இவர் சேர்ந்து விட்டார். அதுல எங்க அகப்பட்டு கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. விடுமாறு, அந்த அகப்பட்டு அதுல இருந்து வெளியில வருமாறு யாரு? தமிழ் விரகர் ஞானசம்பந்த பிள்ளையார் வினை மாறும் கழல் அடைந்த இவருடைய வினை மாறுகின்ற வண்ணம் அவருடைய கழலை அடைந்து நெடுமாறனார் பெருமை உலகேழும் நிகழ்ந்ததார். நெடுமாறன் அதுவரைக்கும் கோன்பாண்டியனாக இருந்தவர் நெடுமாறன் என்ற பெயரை பெறுகின்றார். அந்த நெடுமாறன் என்ற அவருடைய பெயர் பெருமை இந்த உலகேழும் நிறைகின்றது என்று கூறுகின்றார். அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் அருளாலே தென்னாடு சிவம் பெருக, ஆளுடைய பிள்ளையாருடைய அருளினாலே தென்னாடு முழுக்க சிவமே பெருகியதாம். சமணத்துல இருந்து சமணம் குறுகியவர் அதிலிருந்து மீண்டு சிவம் பெருகுகின்ற வகையிலே அரசாகின்றார். அவருடைய மனைவியார் மங்கையர்க்கரசியாரை விவரிக்கும் பொழுது சொல்லுவார், தென்னாடு பெற்ற அந்த பழியை தீர்க்க வந்த தெய்வப்பாவை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த பழியெல்லாம் போய் அதுக்கப்புறம் சிவம் பெருக இவர் அரசாண்டார். செங்கோல் தென்னாடு சிவம் பெருக செங்கோல் உய்த்து அறம் அழித்து சொல் நாமம் நெறி போற்றி, சொல் நாமம் இறைவனுடைய திருநாமம் ஆகிய 5 எழுத்து, அந்த நெறியினை போற்றி சுரநகர்கோன் தனை கொண்ட பொன்னாரம் அணி மார்பில் புரவலனார் கொள்கின்றார். அதாவது இது பழைய உக்கரகுமார பாண்டியரை பற்றிய செய்தி. இது எல்லாரும் சேர சோழ பாண்டியர் எல்லாரும் இந்திரனை போய் பார்க்க போகும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட இருக்கையிலே அமர, பாண்டியன் இந்திரனுக்கு நேரான இருக்கையிலே அமர்ந்த உடனே இந்திரனுக்கு கோபம், யாராலுமே தாங்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஆரத்தை அளிக்க அதை உக்கரகுமார பாண்டியன் இறைவன் அருளால் பெற்று அணிந்து கொண்டார் அப்படின்னு அந்த ஆரத்தை இவர் அணிந்திருக்கிறாராம். ஏன்னா அந்த வழி வந்தவர். ஒத்த வரியில எங்க இருந்து எத்தனை கதையை சொல்லிட்டாரு பாருங்க. அப்படியே இவர் தன்னுடைய ஆட்சியை அருமையாக செய்து சிவத்தை பெருக்கி கொண்டு வந்தார் என்று கூறிவிட்டு இவருடைய பெருமை, இவருடைய வீரத்தை கூறுகின்றார். நெல்வேலி செருக்களத்து, நெல்வேலியிலே நடந்த பெரிய போர்க்களத்திலே வெற்றி பெற்றவர், விடாமல் போரிட்டு அதிலே வெற்றி பெற்றவர். பாய படை கடல் முடுகும் பரிமாவின் பெருவெள்ளம் காயு மதக்களிற்றின் நிறை பரப்பி அமர் கடக்கின்றார். நல்ல குதிரைப்படை யானைப்படை எல்லாம் வச்சு அப்படியே தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டி போர்க்களத்திலே ரொம்ப நீண்ட நாள் நடந்த போரிலே நீண்ட நாள் பகைவனை வென்று தன்னுடைய வீரத்தின் அறுவையினால் வீரம் மிகுந்த அவரிடம் காணப்பட்டதா அந்த பல பகைவர்களை வென்று அங்க எல்லா இடத்திலும் சிவத்தை பெருக்கி இவர் தன்னுடைய வாழ்க்கையினை தொடர்ந்து வந்தார் என்று கூறிவிட்டு அவருடைய பெருமையை கூறுகின்றார். அந்த ஊர் எப்படி இருந்ததுன்னா, வயப்பரியின் களிப்பொலியும், நிறைய வலிமை வாய்ந்த குதிரை அதெல்லாம் சந்தோஷத்துல கணக்கிதான் அந்த சத்தம். மறவர் படைக்கல ஒலியும், வீர மறவர்கள் இருக்கின்றார்களே, அந்த வீர மறவர்களுடைய கையிலே இருந்த படைக்கலங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உரசுகின்ற ஒலியும், கயப்பொறுப்பின் முழக்கு ஒலியும், யானை மலை மாதிரி இருக்கின்ற யானை அது முழங்கிட்டு இருக்கு, கலந்து எழு பல்லியல் ஒலியும், அங்க கலந்து கேட்கின்ற இசை முரசங்களின் ஒலியும், வியக்கு முக கடையினாளின் மேக முழக்கு என. இத பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன நினைப்பு வந்துன்னா, இந்த ஊழி காலத்துல ஒரு சத்தம் கேட்குமே, எல்லா இடமும் அழியுதுன்னா சத்தம் கேட்காமலா இருந்திருக்கும். அந்த ஊழி காலத்து நேரத்துல கேட்கிற மேக முழக்கு ஒலியா அப்படின்னு மீள சயத்தொடர் வல்லியும்
இன்று தாம் விடுக்கும்படி தயங்க. அங்கே அவருக்கு வெற்றி கிடைத்தது. இத்தனை சத்தமும் இருந்தது போர்க்களத்துல. இவருடைய வீரர்கள் நிறைய இருந்தார்கள், யானைகள் நிறைய இருந்தன, குதிரைகள் நிறைய இருந்தன. அப்புறம் படை, பெரிய படை. இவருக்கு ஜெயவல்லி, இவருடைய வெற்றிக்கு இவை எல்லாம் இவருக்கு துணை நின்று அத்தனை பெரிய கஷ்டங்களிலிருந்து, கஷ்டமான போரிலெல்லாம் வெற்றி பெற்று சிவத்தை பெருக்கினார் என்று கூறிவிட்டு, வளவர் பிரான் திருமகளார் மங்கையருக்கு அரசியார், சோழர் குலத்திலே தோன்றிய மங்கையர்க்கரசியாரை மனம் புரிந்து அருமையாக தொண்டெல்லாம் செய்து அளவில் புகழ் பெற விளங்கி அருள் பெருக அரசளித்தார் என்று இவருடைய பெருமையை நமக்கு கூறி அமைகின்றார். இவர் எப்படியெல்லாம் ஆட்சி புரிந்தார்? திரை செய் கடல் உலகின் கண், இந்த கடலால் சூழப்பட்ட உலகின் கண் திருநீற்றின் நெறி விளங்க உரை செய் பெரும் புகழ் விளக்கி ஓங்கு நெடுமாறனார் அரசுரிமை நெடுங்காலம் அளித்து இறைவர் அருளாலே அரசு பெரும் சிவலோகத்து இன்புற்று பணிந்திருந்தார். இங்கே நெடுங்காலம் ஆட்சி புரிந்தார். எதை வைத்துக் கொண்டு? திருநீற்றை வைத்து அந்த நெறியை பின்பற்றி, எண்டெழுத்தை மோதி அந்த நெறியை பின்பற்றி வாழ்ந்து வந்தார். சிவம் பெருக்கி வாழ்ந்து வந்தார் என்று கூறுகின்றார். இதற்கு அடுத்த 10வது பாடலாக இறுதி பாடலிலே பொன்மதில் சூழ் புகழி காவலர் அடிக்கீழ் புனிதராம் தென் மதுரை மாறனார் செங்கமல கழல் வணங்கி பண்படிகள் திரை ஓதம் பரப்பு நெடுங்கடற்படப்பை தொன் மயிலை வாயிலார் திருத்தொண்டில் நிலை தொழுவாம். தென் மயிலையிலே வாழ்ந்த வாயிலார் நாயனாரின் புராணத்தை அடுத்து நாம் பார்க்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றார் சேக்கிழார் சுவாமிகள். இங்கே நின்றசீர் நெடுமாறனுடைய புராணம் நமக்கு உணர்த்துகின்ற வாழ்வியல் நெறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தவறு செய்வது மனித இயல்பு. தவறு செய்தால் அது திருந்துவதற்கான வழி கிடைத்தால் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். சரி, இத்தனை காலம் இத்தனை தப்பு பண்ணிட்டே வாழ்ந்துட்டு வந்துட்டேன், சரி இருக்கிற காலத்தையும் மீதும் அதே தப்ப செய்துட்டு போயிடுவோம், இனி நம்ம திருந்தினா அதுக்காக நமக்கு என்ன பரிசா தரப்போறாங்க அப்படின்லாம் நினைக்காம வாய்ப்பு கிடைத்தவுடன் அதை பற்றி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எது சரி எது தப்புங்கிறத ஆராய்ந்து சரியாக கண்டுகொள்ள வேண்டும். சமணத்திலே இருந்தவர் ஞானசம்பந்த பிள்ளையாரின் திருக்கரங்களால் திருநீர் வாங்கி அணிந்த பின் திருநீற்றின் நெறியையும் ஐந்தெழுத்தின் மகிமையையும் உணர்ந்து சைவம் பெருக எல்லா இடத்திலும் சிவம் பெருகுமாறு அரசாட்சி புரிகின்ற அந்த தப்பிலிருந்து மீண்டு நல்ல நிலைக்கு வந்த நின்றசீர் நெடுமாறன் அவர்களுடைய புராணம் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் இதுதான். தவறுவது மனித இயல்பு. தவற்றை திருத்துவதற்கு ஆள் வரும் பொழுது அதை கச்சிதமாக பிடித்து கொண்டு தவறை உணர்ந்து திருந்தி அப்புறம் பின்னால திரும்பி பார்க்கறதுங்கிற சோழியே இருக்கக்கூடாது. நான் அப்ப அப்படி இருந்தனோ அப்படிங்கிற பயம் இருந்தது, அல்லது ஐயோ இப்படி இருந்தனா அப்படிங்கிற வருத்தம் இருந்ததுன்னா நமக்கு முன்னேற்றம் தடையாகும். அதுக்கப்புறம் ஒரேடியா இவர் செய்த மாதிரி ஐந்தெழுத்தை பற்றி கொண்டு திருநீற்றை பற்றி கொண்டு அரண்கழலை பற்றி கொண்டா முன்னேறிக்கொண்டே இருக்கலாம். இது நிச்சயமாக நம்மையும் ஒரு நாள் முக்தி இடத்திலே கொண்டு சேர்த்துவிடும் என்பதை இவருடைய புராணம் நமக்கு உணர்த்துகின்றது என்று கூறி, மதுரை ஞானப்பிரகாசர் சிவபிரகாசர் சித்தாந்த ஆய்வு மையத்தின் சார்பிலே என்னை பேச அழைத்ததற்கு நன்றி பாராட்டி அடியார் பெருமக்களுக்கும் மீண்டும் என் பணிவான வணக்கங்களை கூறி நிறைவு செய்கின்றேன். ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணிய வாழிய, நீதி வாழிய, நெற்பொறி வாழிய, கோதில் சைவ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.